பேங்க்ஸ் ஒரு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம், டெபாசிட்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லி அடிக்கடி நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் 6 months or 1 year அப்படிங்கிற டைம்ல கேஒய்சி அப்டேட் பண்ண வேண்டியது அவசியம். இது வந்து ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம சேஃப்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்ல நம்மளுடைய கேஒய்சி நோ இயர் கஸ்டமர் சொல்லப்படுற டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகி இருக்கணும். இந்த கேஒய்சி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். இதை வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸோ ஒன்ஸ் இன் இயரோ வந்து பண்ண சொல்லி பேங்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கிறப்போ நம்ம வந்து அந்த கேஒய்சி அப்டேட்டை பண்ண முடியல, நம்ம இமீடியட்டா வந்து போக முடியல, நம்ம வேற ஒரு விஷயங்கள்ல பிஸியா இருக்கும், இல்லைன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ற பேங்க் அக்கௌண்ட் இல்ல அந்த பேங்க் வந்து ரொம்ப தூரமா இருக்கு, நான் பண்ண முடியாது, இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்மளால அவங்க சொல்ற அந்த டைம்ல இமீடியட்டா சொல்ற அந்த டைம்ல நம்மளால கேஒய்சி அப்டேட் பண்ண முடியாது. பட் இந்த கேஒய்சி அப்டேட்டை கரெக்டா நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதை ஃப்ரீஸ்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, பட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அக்கௌண்ட் கொண்டு வருவாங்க. அண்ட் நம்ம ரொம்ப நாளா வந்து கேஒய்சி பண்ணவே இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும், அதாவது டார்மெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா பேங்கை விசிட் பண்ணி நம்மளுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி லெட்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி நம்மளுடைய பிளாக் ஆன டார்மெண்ட் ஆன அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவேஷன் பண்ணா மட்டும்தான் நம்மளால அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்றோம், நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது, நம்மளால லாகின் பண்ண முடியாது, அக்கௌண்ட் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிடும். ஸோ நம்மளால அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடும் அந்த பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ கேஒய்சி அப்டேட்டை கீப் அப் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் டாண்டிங் டாஸ்க். ஸோ பேங்க்ஸ் வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்குற சமயத்தில் நம்மளால இமீடியட்டா ஃபியூ டேஸ்ல வந்து போய் அதை பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஐ ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பேங்க்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் என்ன அறிவுறுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து கேஒய்சி அப்டேட் அவங்களுக்கு டியூவா இருக்கு அப்படிங்கும் போது லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்கேட்டர்ட் மெசேஜஸ் அவங்களுக்கு அனுப்பக்கூடாது. குறைஞ்சபட்சம் 3 தடவையாவது அவங்களுக்கு அந்த கேஒய்சி நோட்டிபிகேஷன் நீங்க வெல் இன் அட்வான்ஸா அனுப்பணும். இப்ப கேஒய்சி வந்து பண்றதுக்கு டெட்லைன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வெல் இன் அட்வான்ஸா ரொம்ப முன்னாடியே குறைஞ்சபட்சம் 3 வாட்டியாவது கஸ்டமர்ஸுக்கு வெவ்வேறு மோட்ஸ்ல நீங்க வந்து அவங்கள நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அறிவுறுத்திருக்காங்க எல்லா பேங்க்ஸ்க்குமே. ஸோ இந்த வெவ்வேறு மோட்ஸ் அப்படின்னா திஸ் இன்க்ளூட்ஸ் இமெயில், எஸ்எம்எஸ் அண்ட் லெட்டர். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸுக்கும் வந்து அவங்க லெட்டர் மூலியமா அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெவ்வேறு மோட்ஸ் அப்படிங்கிறதுல லெட்டர் மூலியமா, ரிட்டன் லெட்டர் மூலியமா, போஸ்ட் மூலியமா அனுப்பணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒன் ஆஃப் த மோடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இதனால வெல் இன் அட்வான்ஸாவே, அதாவது நீங்க இப்போ பேங்க்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது உங்க கேஒய்சி அப்டேட் டியூவா இருக்கு அப்படின்னு வருதுன்னா நீங்க உடனே போய் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அந்த அப்டேட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசரம், அந்த டெட்லைன் வந்து நமக்கு கிடையாது, அந்த பிரஷர் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்காது. அதனால இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சம் நமக்கு 3 நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும்போதே நம்ம வந்து அதை பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீக் என்னால முடியாது, நெக்ஸ்ட் வீக்ல போய் பண்றேன், இல்ல அதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். அதனால நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிறது, ஃப்ரீஸ் ஆகிறது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்த்துடலாம் ஆஸ் கஸ்டமர்ஸ். தவிர்க்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சியை கரெக்டான டைம்ல கரெக்டான அப்டேட்டையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ நோட்டிபிகேஷன் கொடுத்தது எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்க்குலாம் அப்ளை ஆகும் அப்படின்னா ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா பேங்க்ஸுக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கும் இது அப்ளை ஆகும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமா ஜன்தன் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க, நோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட இது அப்ளை ஆகும். இப்போ ரூரல் ஏரியாஸ், அதாவது டிஜிட்டலி ரொம்ப சேலஞ்சா இருக்கிற ஏரியாஸ், நம்ம டக்குன்னு வந்து டிஜிட்டலா எல்லாத்தையும் பண்ண முடியாது, பேங்க் வந்து ரொம்ப தூரமா இருக்கு, இல்லை என்னால போக முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரூரல் ஏரியாஸ்ல இருக்கவங்களும் இதுல வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இது மட்டும் இல்லாம பேங்க் ஸ்டாஃபும், அதாவது பேங்கோட ஸ்டாஃபும் வந்து வில் பி இன்வால்வ் இன் த கேஒய்சி ப்ராசஸ். அது என்ன அப்படின்னா சப்போஸ் கேஒய்சி பண்ண வேண்டிய கஸ்டமர் வந்து ரொம்ப ஒரு எல்டர்லி கஸ்டமரா இருக்காங்க, அவங்களால வந்து பர்சனலி பண்ண முடியாது அப்படிங்கிற கேசஸ்ல பேங்க்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணணும் இந்த கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அறிவுறுத்திருக்காங்க. என்ன கோஆர்டினேட் பண்றது அப்படின்னா ஃபோன் கால் மூலியமா கால் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு ஈவன் தேவைப்பட்ட டோர் ஸ்டெப் சர்வீஸ் மூலியமாவே இந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ பொதுவாகவே இந்த கேஒய்சி அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 100% நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இந்த விஷயம் பண்றாங்க. ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுல டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட உரிமையாளர் தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுடைய நாலேஜோட தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்கா அப்படிங்கறத பேங்க்ஸ் உறுதி செஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வந்து உரிமையாளர் கண்டுக்காம விட்டாலோ, இல்ல அவங்க பிஸியா இருக்காங்க, இல்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அதை யூஸ் பண்றதே இல்லைங்கும் போது வேற யாராவது ஃப்ராடுலண்டா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவோ மிஸ்யூஸ் பண்ணவோ வாய்ப்பு இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல வரக்கூடிய மணி டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ் வந்து எப்பயுமே நம்ம ஆக்டிவா பார்த்துட்டு இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருவேளை அந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அது கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல நம்மளுடைய ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிற விதமா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவா கரெக்டா அப்டேட்டடா கேஒய்சி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய நாலேஜ்ல தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் ரன் ஆகுது, அதுல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்மளுடைய நாலேஜ் கூட தான் நடக்குது அப்படிங்கிறத பேங்க்ஸ் உறுதி செஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய சேஃப்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதே சமயம் இது வந்து கொஞ்சம் டூ மச்சா போய்
அதை பண்ணல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம், அதை பண்ணல அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவோம், நீங்க திருப்பி வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா கஸ்டமர்ஸ் மத்தியில ஒரு அதிருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா வரக்கூடிய நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பேங்க்ல வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான ஹைலைட். ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ற விதமா தான் ஆர்பிஐ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க பேங்க்ல இருந்து இனிமேட்டு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வருதுன்னா குறைஞ்சபட்சம் 3 நோட்டிபிகேஷன் வரும். பட் ஸ்டில் அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வரும்போதே பிளான் பண்ணிட்டு உங்களுடைய கேவைசி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சேஃபா இருக்கும் அப்படிங்கிறது அந்த மன திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.